வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கத்தியை எடுத்தவன் கத்தியாலே சாவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி. அது மேல மத வெறுப்பை அல்லது அடிப்படை வாதத்தை பரப்ப நினைப்பவன் அந்த அடிப்படை வாதத்தாலேயே அழிஞ்சு போவான் அப்படிங்கிறத புது பழமொழியாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் மோடியின் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாகவே மோடியின் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது என்ன விவரம் அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கடந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் நடந்த பஹல்காம் தாக்குதல், அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மீது பதிலடி கொடுப்பதற்காக 2 பெண் கமாண்டர்களை அந்த ஆப்ரேஷனுக்கு ஹெட்டாக போட்டு ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற பேரில் 9 இடங்களில் தாக்குதல் நடத்தி பல தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டது. அந்த தீவிரவாத தலைவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். ஆனால் மோடியோட புத்தி எப்படி போகும்? அது நாட்டுக்கான பிரச்சனை அப்படின்னு போகாமல் அதன் மூலமாக பாஜகவுக்கு என்ன அறுவடை, அதுல இருந்து நம்ம என்னத்தை பேர் சம்பாதிக்கலாம் அப்படின்ற இடத்த நோக்கி தான் மோடி நகர்வார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போலவே ஆப்ரேஷன் சிந்தூரை தொடங்கி அடுத்த கட்டமாக இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னா, நேற்றோ என்னவோ அறிக்கை விட்டுருந்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் இந்திய பெண்மணிக்கும் நான் சிந்தூர் அனுப்ப போகிறேன், குங்குமம் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த திரும்ப 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 அதை சுற்றியே முன்னாடி ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கல்ல. இப்போ அடுத்தால துவாரகையில் கிருஷ்ணர் கோயில், மதுராவில் கிருஷ்ணருக்கு கோயில் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டே போகிறாங்கல்ல. அது மாதிரி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்ச மாதிரி அந்த சிந்தூர், குங்குமம், இந்து மதம், மங்களம், புனிதம் அப்படின்னு தொடர்ச்சியாக அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலான்ற ஐடியாவில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் பெண்ணுக்கும் நான் சிந்தூர் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி செம செருப்படி வாங்கியிருக்கிறாரு மோடி. என்ன சொல்லியிருக்காங்க? மோடியை செருப்பு கழட்டி அடிப்பேன்னு இருக்காங்க. என்னடாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க புனிதம் புனிதம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இந்த புனிதத்தில் இன்னொரு ஆங்கிள் இருக்குன்றதே புரிஞ்சிக்கல. இவங்க என்ன புரிஞ்சிக்கல? சிந்தூர் அப்படிங்கிறது நம்ம இந்திய கலாச்சாரப்படி குங்குமம் என்பது கணவன் தான் வைக்கணும், வேற யாரும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் அந்த அளவுக்கு ஒரு புனிதம் இருக்குன்றதே இந்த ஆள் மறந்துட்டான். இந்த ஆள் என்ன நினச்சிக்கிட்டா எல்லாத்தையும், அதான் இவங்களுக்கு உண்மையான புனிதத்தின் மீதெல்லாம் இவங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அந்த புனிதம்னு மக்கள் நம்புறாங்கல்ல, அந்த நம்பிக்கையை வைத்து தனக்கான வேலைகளை செய்வது அப்படிங்கிற இடத்த தான் நோக்கி இவர்கள் எப்போதும் போவாங்க. ஆனால் இந்திய கலாச்சாரத்தில் எப்படி இருக்கு? பெத்த அப்பாவே மகளுக்கு திருமணமான மகளுக்கு குங்குமம் வைக்க மாட்டாங்க. விபூதி வேணா பூசி விடுவாங்க, குங்குமம் வச்சு விட மாட்டாங்க. குங்குமத்தை நீட்டுவாங்க, எடுத்துக்கங்க அப்படின்னு தான் சொல்லி நீட்டுவாங்களே தவிர அடுத்தவங்க வேற யாரும் வைக்க மாட்டாங்க. அதாவது தான் சொல்கிறேன், பெத்த தகப்பனே அதுவும் இங்கே நம்ம தென்னிந்தியா விட்டுருங்க, வட இந்தியாவிலலாம் ரொம்ப சின்சியர். அது அந்த நெத்தி பொட்டில் வைக்கிறாங்கல்ல குங்குமம், அந்த நெத்தி பொட்டில் வைக்கக்கூடிய குங்குமத்தை முதலில் வைப்பது கடைசியாக வைப்பதும் கணவன் மட்டும்தான் வைக்கணும், வேற யாருமே அந்த ஏரியாவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அந்த ட்ரெடிஷன் நல்லதா கெட்டதா, அதில் விஞ்ஞானபூர்வமாக இருக்கா விஞ்ஞானம் இல்லாத முட்டாள்தனம் இருக்கான்றது இவ்வளோலாம் நம்ம இப்போ போக வேணாம். நம்ம போக வேண்டியது மோடி எங்கே வாங்கி கட்டினாரு அப்படின்ற விஷயத்த தான் நம்ம பார்க்கணும். இந்த சிந்தூர் அப்படின்றதோட புனிதத்தை நம்ம நாட்டை விட, நம்ம தமிழ்நாட்டை விட வட இந்தியாவில் இன்னும் ரொம்ப தீவிரமாக பார்க்கக்கூடியது. அப்படி பார்க்கக்கூடிய விஷயத்துல எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த திருமணம் ஆகும் வரை அந்த வகுடுல மேல வைக்கக்கூடிய குங்குமத்தை வைக்க மாட்டாங்க. திருமணத்துக்கு பிறகுதான் அந்த குங்குமத்தை வைப்பாங்க. அதுவும் கணவன் தான் வைப்பாரு.
அதுவும் சில வீடுகளில் வந்து காலையில் குளிச்சுட்டு வந்து கணவர்கிட்ட போய் குங்குமத்தை வச்சு விட சொல்லி அதுக்கப்புறம் தான் போய் வேலையை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு புனிதம் இருக்கு. அதாவது அண்ணன் தம்பி கூட வைக்க முடியாது. அண்ணன் தம்பியை விட்டுருங்க, அப்பாவே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் நம்ம என்ன போய் சொல்றதுக்கு இருக்கு. அண்ணன் தம்பிலாம் இல்லை, அக்கா கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு வந்து அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ வைக்கிறது முடியாதுன்றதை விட தான் பெற்ற மகளுக்கே அப்பா வைக்க முடியாது அப்படின்ற ஒரு இடம் இருக்கக்கூடிய இடத்துல மோடி வந்து நான் போய் குங்குமம் அனுப்புறேன்னு இருக்காரு. அதுக்குதான் சொல்லிட்டாங்க அந்த பெண்மணி, போடா போய் நீ உன் பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி வந்திய, அந்த பொண்டாட்டிக்கு போய் வேணா சிந்தூர் வச்சுட்டு வா, நீ யாரா எங்களுக்கு சிந்தூர் கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த என்னாச்சு, மக்களின் அந்த மதம் சார்ந்த புனிதம்னு நம்பக்கூடிய சிந்தனைகளை தூண்டி விட்டு அதில் குளிர் காஞ்சிட்டு இருந்தார். இப்போ அந்த நெருப்பு அவரையே சுட ஆரம்பிச்சிருச்சு. தெரியாம வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டாரு. அடுத்த எலெக்ஷன்ல எதிர்கட்சிகள் கையில எடுக்க போகக்கூடிய ஆயுதம் இதுதான். எந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து தனக்கு சாதகமா இருக்கும்னு மோடி நினைச்சாரோ அதுவே இப்போ மோடிக்கு ஆப்படிக்க போகுது. எல்லா எதிர்கட்சிகளும் இதைத்தான் கையில் எடுப்பாங்க. தாய்மார்களே, பாயோ பெகனோ, மாதாஜி, நீங்கெல்லாம் மறந்துட்டீங்களா, உங்களுக்கு குங்குமம் அனுப்புறேன்னு சொன்னானே இந்த ஆளு. குங்குமம் அனுப்புறேன்னு சொல்றது எதுக்கு சமம் தெரியுமாங்க, புடவை வாங்கி தரேன்னு சொல்ற மாதிரி. அதெல்லாம் அங்கெல்லாம் அப்படிதான் பார்ப்பாங்க. புடவை வாங்கி கொடுப்பது என்பது கணவர் தான் வாங்கி கொடுக்கணும். அது வந்து சரி தப்பு சூழலாம் நான் வரல. மகன்லாம் வாங்கி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மகனோ அண்ணனோ தங்கையோ தம்பியோ யார் வேணா வாங்கி கொடுக்கலாம். அன்பின் பால் யார் வேணாலும் எதை வேணா செய்யலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் வட இந்தியாவை பொறுத்தவரை இந்த புடவை, இந்த குங்குமம், அந்த அதுலேயும் புடவையிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் புடவை வந்து கணவன் மட்டும் தான் வாங்கி கொடுக்கணும், வேற யாரும் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்றது வட இந்தியாவில் மிக தீவிரமான ஒரு நம்பிக்கை. அந்த இடத்த போய் தெரியாம கை வச்சிட்டாரு மோடி. நாம் வந்து புனிதம், உங்கள் புனித குங்குமத்தை காப்பதில் நான் உறுதியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல வரேன்னு நினச்சிட்டாரு. ரஜ்புட் வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் வந்து அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா, நாம் எப்படின்னு தோற்று போகிறோம்னு தெரிஞ்சு போச்சுன்னா வீட்டுக்குள்ளே போய் அவருக்கு அதாவது ரஜபுத்திரர்களை பொறுத்தவரை பல மனைவிகள் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பெரும்பாலும் அப்படிலாம் பல மனைவிகள் எல்லாம் அவர்கள் திருமணம் செய்வதில்லை அப்படிங்கிறத இப்போ நான் ரீசெண்டாக மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு புத்தகம், ஜார்ஜ் தாமஸ் அப்படின்னு ஒருத்தரோட புத்தகம். அந்த புத்தகத்தில் அதை பற்றி நான் விரிவாக இன்னொரு நாள் சொல்கிறேன். அதாவது ஜார்ஜ் தாமஸ்னு ஒருத்தர் இங்கே வந்து வேலை பார்த்து ஹரியானாவில் தன்னையே ராஜாவாகவே முடிசூட்டிக்கிட்டாருன்ற மாதிரி அவரோட வாழ்க்கை வரலாறு. கடைசியில் அவர் எப்படி தோற்று போனார், எப்படி இறந்தாருன்றது தான் மெமர்ஸ் ஆஃப் ஜார்ஜ் தாமஸ்னு ஒரு புத்தகம். 1802 அவர் வாழ்ந்த காலகட்டம். அந்த புத்தகத்தில் அந்த ரஜபுத்திரர்களை பற்றிய விவரணம் வரும்போது எப்படி வருதுன்னா இப்படிதான் வருது. அதில் தான் தோத்தே போக போகிறோம் அப்படின்னு அந்த ரஜபுத்திர வீரன் முடிவு பண்ணிட்டானா என்ன பண்ணுவானா, வீட்டுக்கு நேராக போய் மஞ்சள் நிற உடை அணிந்து, அதுலேயும் குறிப்பாக மஞ்சள் நிற உடை அணிந்து சிகப்பு நிற உடையை மனைவிக்கு அணிவித்து அவள் நெற்றியில் அந்த குங்குமத்தை ஏற்றி வச்சு விட்டுட்டு, இப்போ பொம்பளை பிள்ளைங்க இருந்ததுன்னா பொம்பளை பிள்ளைங்க எல்லாரையும் ஒன்றா நிப்பாட்டி வச்சு கொளுத்தி விட்ருவாங்களாம். அதாவது தன் மனைவியோ யாரோ வந்து வேற இன்னொருத்தன்ட்ட மாட்டி சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உயிரோட வச்சு கொளுத்தி விட்டுட்டு இந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸோட நேராக வந்து கண்ணில் படும் எதிரிகளை எல்லாரையும் வெட்டி தள்ள ஆரம்பிச்சிருவானா. அப்போ அவனை ஸ்டாப் பண்ணுறது என்னது, அந்த எதிரிகளை அவனை கொன்னாதான் அவனை ஸ்டாப் பண்ண முடியும். அதுதான் அவர்களின் இறுதி மரணத்தை வந்து அந்த தோல்வியை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கை முறைன்னு அந்த காலத்தில் 1800 என்ன நடந்ததுன்றத ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாரு புக்கில். அப்போது அந்த ரஜபுத்திரர்கள் வந்து அவங்க ஓட்டை தான் இவர் நம்பிட்டு இருக்காரு. அவன்கிட்ட போய் என்ன சொல்லி வச்சிருக்கிற, அவன் வந்து எதிரி வந்து இன்னொருத்த வந்து என் பொண்டாட்டிக்கு குங்குமம் வச்சிடக்கூடாதுன்றதுக்காக மனைவியை உயிரோட கொண்டுட்டு எரிச்சிட்டு அதோட தானும் மஞ்சள் நிற உடை அணிஞ்சு சாவக்கூடியவன் அவன். அவன்கிட்ட போய் என்ன சொல்ற, நான் உனக்கு குங்குமம் அனுப்புறேன்ற, உன்னை செருப்பை கழட்டி அடிப்பானா அடிக்க மாட்டானா? நல்லா யோசிச்சு பாரு. மோடிக்கு ஏன் இப்படி லூசு பிடிச்சிருச்சுன்னு தெரியல. மோடியின் முட்டாள்தனங்கள் எப்போதுமே அளவு மீறி தான் போயிட்டே இருக்கும்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா முதல்ல சொன்னார உங்கள்கிட்ட பசுமாடு இருந்தால் 2 இருந்தால் ஒன்றை பிடிங்கி கொடுத்துருவாரு, அதை பிடிங்கி கொடுத்துருவாரு, தாலியில் இருக்க தங்கத்தை பிடிங்கி கொடுத்துருவாரு, அப்படி இப்படின்லாம் பேசினாரு. இப்போ அதே வார்த்தையில் அன்னைக்கு தாலியில் இருக்க தங்கத்தை பிடிங்கி கொடுத்துருவாங்கன்னு சொன்னப்போ இனிச்சது. இப்போ நான் குங்குமம் தருவேன்னு இருக்காரு. இந்த குங்குமம் தருவேன்னு சொல்றத, அதாவது வட இந்தியாவில் வந்து இந்த இந்து மத பழக்க வழக்கங்கள்ன்றத ரொம்ப
தீவிரமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். இந்த பேர் கூட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கர்வா சவுத்தா இன்னொன்று சொல்லுவாங்க. குறிப்பிட்ட ஏதோ ஒரு மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்து கடைசியாக ஒரு சல்லடையை வச்சு நிலாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கணவன் சாப்பாடு கொடுத்து அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க அப்படின்றத கர்வா சவுத்துன்னு சொல்லிட்டு ஒரு விரதம்பாங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் 2025 கூட தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய வட மாநிலங்களில் போய் உங்களுக்கு நான் குங்குமம் தருகிறேன் அப்படின்னு இருக்கிறார். அதோட அர்த்தம் ரொம்ப அனர்த்தமாக பார்க்கப்படும் வட இந்திய மாநிலங்களில். அதில் தான் அந்த பெண்மணி ரொம்ப கோபமாகி போய் விட்டுட்டு ஓடி வந்தியா அந்த பொண்டாட்டிகிட்ட போய் கொடுறா அப்படின்னு சொல்லி மோடியவே விட்டு வாங்குன்னு வாங்கியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து மோடி வேற எங்கெல்லாம் செருப்படி வாங்க போகிறாருன்னு தெரியல. எந்த இந்துத்துவாவை கையில் எடுத்து அதன் மூலமாக வெற்றி பெறலாம்னு நினைச்சாரோ அதே இந்துத்துவா தான் அவருக்கு தோல்வியை தரப்போகுது அப்படிங்கிறது வருங்காலத்தில் நாம பார்க்க தான் போறோம். இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.